தமிழ்நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் எரிவாயு தட்டுப்பாட்டினால் பொதுமக்கள், வணிக நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வணிக எரிவாயு தட்டுப்பாட்டால் பாதிக்கப்பட்டுள்ள உணவகங்களுக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் எனவும் தேவைப்படும் கூடுதல் மின்சாரத்தை பெற்று வழங்கிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். வளைகுடா நாடுகளில் வாழும் தமிழர்கள் மற்றும் அங்கு சிக்கியுள்ள தமிழ்நாட்டு மீனவர்களின் நலனை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை எடுத்திடவும் பிரதமரை முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் எரிவாயு சிலிண்டர்கள் கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சினை மேலும் தீவிரமடையாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். அதேபோல அம்மா உணவகங்களில் தடையின்றி உணவு வழங்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு என்பது மிகப்பெரிய பொய் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தாமே ஒரு கேஸ் சிலிண்டர் டீலர் தான் என்றும் எங்கு தட்டுப்பாடு இருக்கிறது என சொன்னால் அங்கு நானே தருகிறேன் எனவும் கூறியுள்ளார். இது முழுக்க முழுக்க முதலமைச்சர் சொன்ன போய். இப்ப நீங்க இன்னைக்கு ஒரு சிலிண்டர் வந்துட்டு உடனே புக் பண்ணா உங்களுக்கு கிடைக்காது. சர்வர் சிஸ்டமே அப்படிதான். ஏன்னா நான் கேஸ் டீலர், அதனால நான் சொல்றேன். தட்டுப்பாடுல எங்கேயுமே கிடையாது. சிலிண்டர் இப்ப நீ உங்களுக்கு 20 நாளைக்கு உள்ள சிலிண்டர் வேணுமா நான் தரேன் உங்களுக்கு. இல்ல நீ எங்க புக் பண்றீங்களோ நான் தரேன். அதாவது ஹோட்டல்ல உணவு குறைச்சதுக்கும் சிலிண்டருக்கும் சம்பந்தமே கிடையாது. சிலிண்டர் விலையேற்றத்தை கண்டித்து சென்னை தண்டையார்பேட்டையில் மகிழா காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது சிலிண்டருக்கு பாடை கட்டி சாலையின் நடுவை தூக்கி வந்ததால் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனிடையே ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் தொண்டர் ஒருவர் உடல்நலக்குறைவால் மயங்கி விழுந்த நிலையில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். எரிவாயு உள்ளிட்ட எரிசக்தி போதுமான அளவு இருப்பு உள்ளதால் பொதுமக்கள் பீதியடைய தேவையில்லை என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு வழிகளில் எரிசக்தி இறக்குமதி நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார். 100% அளவுக்கு சிஎன்ஜி, பிஎன்ஜி விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். போர் சூழல் இருந்தாலும் கூட இதர தொழில்துறையினருக்கு 80% வரை எரிபொருள் விநியோகிக்கப்படுவதாக குறிப்பிட்டார். எரிபொருள் தட்டுப்பாடு என்பது வெறும் வதந்தி என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக திருச்சி வந்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது எரிபொருள் தட்டுப்பாடு குறித்த கேள்விக்கு பதிலளித்த பியூஷ் கோயல், இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு என்பதே இல்லை என்றும் எரிபொருள் இருப்பு நிலை குறித்து சம்பந்தப்பட்ட துறை சார்பில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். There is absolutely no shortage of fuel. More details are being worked out. There is a serious war going on. Details will be shared with you by the relevant department as they are monitoring the situation very closely. மேற்காசியாவில் நிலவும் போர் சூழலால் இந்தியாவின் எரிவாயு விநியோகம் 30% பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எரிவாயுவை முன்னுரிமை அடிப்படையில் ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சமையல் எரிவாயு, வாகனங்களுக்கான சிஎன்ஜி மற்றும் குழாய் வழி சமையல் எரிவாயு ஆகியவற்றின் 100% விநியோகம் உறுதி செய்யப்படும். அதேவேளையில் வணிக ரீதியான எரிவாயு பயன்பாட்டிற்கு 80% மற்றும் உர தொழிற்சாலைகளுக்கு 70% எரிவாயு விநியோகம் உறுதி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக எரிவாயு கப்பல் போக்குவரத்து முடங்கியுள்ளதால் உள்நாட்டு எரிவாயு உற்பத்தியை முதன்மை தேவைகளுக்கு பயன்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. சமையல் சிலிண்டர் தட்டுப்பாடு பெரிய அளவில் உள்ள நிலையில் என்னென்ன செய்தால் கேஸ் செலவாவதை மிச்சப்படுத்தலாம் என்பதை பார்க்கலாம். பிரஷர் குக்கரில் சமைத்தால் எரிபொருள் 20% வரை மிச்சமாகும். சமைக்கும் உணவு ஒரு கொதிநிலையை அடைந்த பின் மிதமான தீயில் சமைக்கலாம். அரிசியை ஊற வைத்து சமைப்பதன் மூலமும் பெரிய பாத்திரத்தில் சமைப்பதன் மூலமும் எரிபொருளை மிச்சப்படுத்தலாம். மேலும் குறைந்த தண்ணீரை பயன்படுத்தி சமைப்பதன் மூலம் நீர் ஆவியாகும் நேரம் குறையும்.